நாம வாழக்கூடிய வீட்டோட விண்டோஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறீங்களா? அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது ஃபிக்ஸ்டு விண்டோ. இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து ஓபன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியாது. இப்போ ஓபன் க்ளோஸ் இல்லாம நமக்கு ப்ராப்பரா ஒரு நேச்சுரல் லைட்டோ ஒரு அன்அப்ஸ்ட்ரக்டட் வியூவோ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு விண்டோக்கு நம்ம போகலாம். இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ மோஸ்ட்லி ஹால்வேஸ்லயும் ஸ்டேர்வெல்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில கேப்பே இல்லாம இருந்தாலோ இல்ல கேப் கம்மியா இருந்தாலோ இந்த ஓபன் க்ளோஸ் விண்டோக்கு பதிலா இந்த ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணுவோம். ஸ்லைடிங் விண்டோல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை ஓபன் பண்ணும்போது ஒன் சைடு ஓப்பன் ஆகும், ஒன் சைடு க்ளோஸ்ல இருக்கும். ஸோ ப்ராப்பர் லைட்னிங்கும் சரி ஏர் சர்க்குலேஷனும் சரி கம்மியா தான் கிடைக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஸ்லைடிங் விண்டோல டாப்லயும் சரி பாட்டம்லயும் சரி ஒரு கேப், சின்ன கேப் இருக்கும். இது வழியா இன்செக்ட் லிசர்ட் எல்லாமே உள்ள போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிவோட் விண்டோ. இந்த பிவோட் விண்டோல ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த விண்டோவை மோஸ்ட்லி ரூப் விண்டோக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட ஓப்பனிங் வந்து 90 to 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதை நம்ம கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்சியல் பில்டிங்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம இன்டீரியர்ல இருந்தே எக்ஸ்டீரியர் விண்டோக்கும் இன்டீரியருக்கும் சேர்த்து நாம கிளீனிங் பண்ணிக்கலாம். ஸோ கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. மோஸ்ட்லி நாம இதை ரூப் விண்டோல தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹங் விண்டோ. இந்த ஹங் விண்டோ வந்து ஃப்ரேம்ல இருந்து வெர்டிக்கலா ஸ்லைட் ஆகி இருக்கும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, சிங்கிள் ஹங் விண்டோ, டபுள் ஹங் விண்டோ. இதை நம்ம கமர்ஷியல் பில்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்சியல் பில்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லூவர்டு விண்டோ. இந்த லூவர்டு விண்டோல ஹாரிசாண்டல் ஸ்லாட்ஸ் வந்து வரிசையா அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த ஸ்லாட்ஸ் வந்து சாய்வா இருக்கிறனால வெளியே இருந்து டஸ்ட், ரெயின் வாட்டர் எல்லாம் வரவிடாம தடுத்துரும். அதே மாதிரி லைட்னிங்கும் ஏர் சர்க்குலேஷனும் உள்ள கரெக்டா என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும். இந்த விண்டோவை கிளாஸ், வுட், அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொண்டு தயாரிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த விண்டோவை பேக் சைட் விண்டோவுக்கும் பாத்ரூம் விண்டோவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேஸ்மென்ட் விண்டோ. இந்த கேஸ்மென்ட் விண்டோல 1 or more ஹிஞ்சஸ் கொடுத்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த விண்டோ வந்து வெளிப்பக்கமாவோ உள்பக்கமாவோ ஓபன் பண்ணக்கூடியதா இருக்கும். இது ஓப்பனிங் வந்து ஃபுல்லாவே இருக்கிறனால ஏர் சர்க்குலேஷனா இருக்கட்டும், லைட்னிங்கா இருக்கட்டும் நல்லாவே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்னர் விண்டோ. 2 எக்ஸ்டீரியர் வால்ஸ் மீட் பண்ற இடத்துல தான் இந்த கார்னர் விண்டோ பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்னிங் வந்து 2 டைரக்ஷன்ல இருந்துமே நமக்கு வரும். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாவும் இருக்கும், லைட்னிங்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பே விண்டோ. இந்த பே விண்டோவை எக்ஸ்டீரியர் வாலுக்கு அவுட்வர்ட்ல வர மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த விண்டோக்கு 3 சைட்ஸ் இருக்கு. சென்டர் விண்டோ வந்து வாலுக்கு பேரலா இருக்கும். 2 சைட்ஸ் விண்டோ வந்து 30 to 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இந்த சென்டர் விண்டோ வந்து பிக்ஸ்டு விண்டோவா தான் இருக்கும். 2 சைட்ஸ் விண்டோ வந்து கேஸ்மென்ட் விண்டோவாவும் இருக்கலாம், டபுள் ஹங் விண்டோவாவும் இருக்கலாம். இந்த விண்டோவை எக்ஸ்டீரியர் வாலுக்கு அவுட்வர்ட்ல பண்ணிருக்கிறதுனால இன்டீரியர் சைட்ல நமக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கும். அந்த இடத்துல நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாட்டம்ல ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பாக்குறதுக்கு இன்னும் லக்ஸரியாவும் அழகாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டாமர் விண்டோ. இந்த டாமர் விண்டோவை ஸ்லோப்டு ரூப்ல தான் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ராப்பர் லைட்டையும் ஏர் சர்க்குலேஷனையும் கொடுக்கறது தான். இது ஒரு குட் அப்பியரன்ஸையும் கொடுக்கும். லாஸ்ட் ஒன் வந்து கிளியர் ஸ்டோரேஜ் விண்டோ. இந்த விண்டோவை வாலோட டாப்ல தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ரூப் சீலிங்குக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு பிரைவேசியாவும் இருக்கும். கீழே ஃபுல்லாவே வால் இருக்கிறனால அந்த இடத்துல எல்லாமே நாம கபோர்டு, டெக்கரேஷன் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தகவல் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவு இல்லத்தை நனவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கிற கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க.